ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லுக் சாப்டர் 19 verse 5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள், இயேசுவானவர் சகேயு என்கிற மனுஷன் குள்ளனாய் இருந்தபடியினால் அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி அங்கே ஜனக்கூட்டத்தோடே நடந்து கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி ஆவலாய் மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் இருந்த அந்த மரத்திற்கு கீழே வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அங்கே சொல்லுகிறார், சகேவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு அநேகர் அங்கே அவருக்கு பின்னதாக கடந்து சென்றார்கள். ஜனக்கூட்டம், அந்த ஜனக்கூட்டத்தில் இயேசுவை காணக்கூடாமல் தான் இந்த சகேயு காட்டத்தி மரத்தில் ஏறி அங்கிருந்து பார்க்குறார். அத்தனை திரளான ஜனங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து யாருடைய வீட்டுக்கும் நான் வரேன்னு சொல்லவே இல்லை. இந்த மனுஷன் பாவியான மனுஷன்தான், பாவத்தில் பிடிக்கப்பட்ட மனிதன்தான். இவன் அநியாயமாய் சம்பாதித்த ஒரு மனுஷன்தான், ஆஸ்தியை அநியாயமாய் சேகரித்தவன் தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் இருந்தது. அந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் சம்பாதித்தும் அவனுக்கு நிம்மதி இல்லை. ஏதோ ஒன்று அவனுக்கு தேவைப்பட்டது, ஏதோ ஒரு குறைவு அவனுக்கு காணப்பட்டது. அவன் சம்பாதித்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுக்கு நிம்மதியை தரவில்லை. ஆதலால் அதை பார்க்கிலும் மேலானதொன்று இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் என்பதை உணர்ந்தவனாக அவன் ஆவலோடு வாஞ்சையோடு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில தான் அத்தனை திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தாலும், அவர்களெல்லாம் அவருக்கு பின்சென்று வந்தாலும் அவர்கள் வீட்டிற்கு நான் வரேன்னு சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த சகேயுவை பார்த்து சொல்றார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வீட்டிலும் இயேசு கிறிஸ்து வந்து தங்க வேண்டும் என்று விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். இந்த இடத்துல சகேயு பாருங்க, உடனடியாக அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் வீட்டில் அநியாயமாக சம்பாதிச்ச பணம் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்து, ஐஸ்வர்யம் இருந்துச்சு, எல்லாமே அநியாயமாக சம்பாதிச்சது தான். ஆனாலும் சந்தோஷமாக அழைத்து கொண்டு போகிறான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். ஆனால் போகிற வழியில் தானே சகேயு என்ன செஞ்சான், நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அறிக்கை செய்கிறான். சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன திரும்ப சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எந்த வீட்டுக்கு இயேசு வந்தாரோ அந்த வீட்டில் ரட்சிப்பு உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை உணர்ந்து, ஒருவேளை ஆண்டவருக்கு உகந்ததல்லாத காரியங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குமேனால் அவைகளெல்லாம் நான் அகற்றி விடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால், உங்கள் வீட்டிலும் இயேசு கிறிஸ்து வந்து தங்குவதற்கு ஆவலாயிருக்கிறார். அவரை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போகும். ஒரு 100க்கு அதிபதி இருந்தான். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் பாருங்க, இயேசுக்கு சொன்னா நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னபோது, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது சில நேரங்களில் இயேசுவை வீட்டுக்கு எல்லாராலும் அழைத்து கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க வீட்டில் பல காரியங்கள் இருக்கும், அவங்க தகுதி இல்லாதவர்களாக இருப்பாங்க. அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்திலான அந்த காரியங்கள் அதுக்கும் இதுக்கும் ஒத்து போகாது. ஆனாலும் அவன் வேண்டான்ட்டான். நல்ல விசுவாசம்தான், ஆனாலும் இயேசுவை நீங்கள் இங்கேருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். பிரியமானவர்களே, இந்த அருமையான நல்ல நாளில் கூட இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு உலாவுகிறாரா?
உங்கள் வீட்டுக்குள்ள எல்லா அறைகளிலும் இயேசுவால் வந்து உலாவ முடியுமா? அப்படி அதுக்கு தகுதியாக உங்கள் வீடு இருக்குதான்றதை நீங்கள் சோதித்து பார்த்து, ஒருவேளை அப்படி இல்லைன்னா அதை ஆண்டவருக்கு உகந்ததல்லாத காரியம் ஏதாச்சும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் அகற்றிடுங்க. ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வாசம் செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, 101 சங்கீதம் 2 Psalm 101:2, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடே நடந்து கொள்ளுவேன். இங்கே பாருங்கள், இங்கே தாவீது சொல்கிறாரு, உத்தம இருதயத்தோடு என் வீட்டுக்குள்ளே நடந்து கொள்வேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிடுறாரு. பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் இந்த தாவீது அவருடைய வீட்டில் உப்பரிகையில் பால்கனியில் உலாவி கொண்டு பாவமான ஒரு காரியத்தை பார்த்து பத்சேபாள் இடத்திலே பாவம் செய்தார். அவருடைய வீட்டில் இருந்து தான் அதை செஞ்சார். ஆனால் இப்பொழுது சொல்கிறாரு, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டில் நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்று இந்த இடத்துல அழைக்கிறத பார்க்குறோம். இதுபோல் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் அங்கே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை கேட்ட உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் உண்டாவதாக. இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு அவனை கண்டு, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கே நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார், அப்படி அல்ல, இன்றைக்கு டுடே, இன்றைக்கு இயேசு எங்களோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.